ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிமோட்னு ஒன்றுமே இல்லை சிந்தட்டிக் மைனாரிட்டி ஓவர் சாம்பிளிங் டெக்னிக். சரி, இது வந்து காமனாக வந்து என்ன ஒரு டேட்டா இம்பேலன்ஸ் ஆகிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸில் வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து கிளாஸ் இம்பேலன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணு பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன அதில் ஒரு இன்னொரு டெக்னிக் தான் சிமோட். ஸோ இது வந்து காமனாக வந்து என்ன அப் சாம்பிளிங்க்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெக்னிக்காக பார்க்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆகும். ஸோ நான் உங்களுக்கு இமேஜாக வந்து என்ன ஒரு இமேஜ் விசுவலாக காட்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெடிஷனல் அப் சாம்பிளிங்கோட இது எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கட ட்ரெடிஷனல் அப் சாம்பிளிங் எப்படி இருக்கு மேடம், இப்போ தான் எங்கட மைனாரிட்டி கிளாஸ் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டி டேட்டா பாயிண்ட் வந்து என்ன சர்க்கிள் வந்து காட்டிக்கணும். இதில் அந்த கிராஃபில் இந்தியாவை ஷோ பண்ணுறதே மைனாரிட்டி தான், மைனாரிட்டி கிளாஸ் டேட்டா தான். ஸோ இதில் வந்து மைனாரிட்டி கிளாஸ் டேட்டா வந்து குறைவாக இருக்கும்போது கொமனா தெரியும். அப்போ சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா வந்து மைனாரிட்டி டேட்டா பாயிண்ட் வந்து குறைவாக இருக்கும், எங்களோட மெஜாரிட்டி டேட்டா வந்து ஹையராக இருக்கும். ஸோ அப்போ சாம்பிளிங் என்ன செய்வோம், அந்த மைனாரிட்டி டேட்டா பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் கொமனா வந்து அப்போ சாம்பிளிங் வரும். அப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா என்ன டிரெக்டாக வந்து இருக்கிற டேட்டா வந்து நாங்கள் டூப்ளிகேட் பண்ணுவோம். டூப்ளிகேட் பண்ணுற சேம் டேட்டா வந்து என்ன அந்த மெஜாரிட்டி கிளாஸ் கவுண்டுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி என்ன அதை நாங்கள் டூப்ளிகேட் பண்ணி சேம் டேட்டா தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன அந்த ஈக்குவலுக்கு கொண்டு வரதுக்காண்டி சேம் டேட்டா யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இப்போ நாங்கள் பக்கத்துலேயே அந்த வேர்ட்டிகலாக உங்களுக்கு ரெண்டு ரோ மாதிரி ரெண்டு கொலம் மாதிரி ஷோ அதில் அந்த ரெண்டுமே வந்து இந்த மைனாரிட்டி கிளாஸ் வந்து அப்போ சாம்பிளிங் ஆனப்புறம் இருக்கிற டேட்டா. பட் இதில் என்னென்னா டூப்ளிகேட்டாக வந்தோன்னு என்ன அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாகவே இருக்குது. அந்த க்ளோஸ் அதாவது ஸ்பேஷியல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகலை. எந்த இடத்துல அந்த டேட்டா இருக்கோ அதை சுற்றி என்ன அந்த டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆகுது. இட்ஸ் மீன் என்ன அங்கே வந்து வேரியன்ஸோ இந்த ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேற போடல. அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வேரியன்ஸ் ரெண்டு ஓடும், ஜீரோ வேரியன்ஸ் ஒன்று என்ன இருக்கிற டேட்டா தான் நான் திருப்பி அப்படி எக்ஸாக்டாக என்ன 100% காப்பி மாதிரி என்ன சேம் டேட்டா அப்படியே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி என்ன அந்த அக்கௌண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனையும் இல்லாட்டி என்ன எங்களுக்கு எம்எல் மாடலுக்கு நாங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஆஃப்டர் சாம்பிளிங் பண்ண அப்ளை பண்ண எந்த ஒரு பேட்டர்னையும் வந்து லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் இருக்கிற சேம் டேட்டாவை டூப்ளிகேட் பண்ணுறோம். இப்போ இது எப்படி வந்து எங்களோட சிமோட் டெக்னிக்கில் வந்து வேரியாகுதுண்டா. இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஒரு கிராஃப் வந்து ஓட்டுங்க. ரைட் சைடில் இருக்கிற கிராஃபை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து எங்களோட மைனாரிட்டி டேட்டா. ஸோ இந்த மைனாரிட்டி டேட்டா வந்து சிமோட்டை நாங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குமெண்டா சிமோட் வந்து எப்படி அந்த டெக்னிக் ஆப்பில் வந்துன்னா அந்த முதல் வந்து அந்த டேட்டா பாயிண்ட்ல இருக்கிற நியர்பை டேட்டா அதை நியர்பை டேட்டான்னு சொல்ல வர இந்த பக்கத்தில் பார்க்கல இப்போ இந்த மவுஸ் கேர்சர் அங்கே இருக்குன்னு இந்த பக்கத்தில் பார்க்கல டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லைன் மாதிரி என்ன கிரியேட் பண்ணி ஒரு எல்லாம் லைன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த லைனில் வந்து டேட்டா பாயிண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த லைனை வந்து என்ன அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி அது இந்த எல்லாம் இந்த லைனில் டேட்டா பாயிண்ட்டை கிரியேட் பண்ணும். பாருங்க இதில் வந்து என்ன அந்த க்ரீன் கலரும் ஆரஞ்ச் கலரும் என்ன இந்த லைன் இந்த மவுஸ் கவர் ஓவர் அந்த லைனை பார்த்தீங்கன்னா அது ஒரு லைன். அந்த லைனில் என்ன மூணு டேட்டா பாயிண்ட் வந்து இப்போ க்ரீன் கலர்லேயும் ஆரஞ்சு. அதே மாதிரி இப்போ இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசி இந்த மவுஸ் கவர் ஓவர் அந்த மூணு டேட்டா பாயிண்ட் பாருங்க அந்த ப்ளூ கலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப்படி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போது அந்த லைனில் வந்து நெகேன் என்ன ஆரஞ்ச் கலரும் என்ன க்ரீன் கலரும் டேட்டா பாயிண்ட் வந்து என்ன அட் ஆகிட்டு போகுது. அப்படி இது எல்லாம் த லைன் வந்து என்ன டேட்டா வந்து என்ன ஜென்ரேட் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிடு இருக்கிற டேட்டாவில் வந்து என்ன ஒரு வேரியன்ஸ் கொஞ்சம் அட் ஆகி என்ன அதை வந்து என்ன ஸ்பேஷியல் லொக்கேஷனில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது சேம் இடத்துல தான் என்ன அந்த டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு என்ன டூப்ளிகேட் ஆயிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்களா உங்களோட சிமோட்டில் வந்து பார்த்தீங்களா அந்த எலாங் த லைன் வந்து என்ன அந்த டேட்டா பாயிண்ட் வந்து என்ன கிரியேட் இதைத்தான் என்ன இன்டர்போலேஷன் டெக்னிக்னு சொல்கிறது. அது லீனியர் இன்டர்போலேஷன் அந்த லைன் வந்து ஒரு லீனியர் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட லீனியர் லைன் பாருங்க. நீங்கள் இந்த கடைசி லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் லைன் மாதிரி ஒரு கேர்வ் ஆகிருக்கு. அந்த லைனில் வந்து அந்த எலாங் த லைன் டேட்டா பாயிண்ட் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. இந்த ஜெனரேட் ஆகிற நியூ டேட்டா பாயிண்ட் தான் இந்த க்ரீன் கலர்லையும் ஆரஞ்ச் கலர்லையும் இருக்குது. அப்போ அதோட ஸ்பேஷியல் லொக்கேஷன் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு. இட்ஸ் மீன் அதில் வந்து உங்களுக்கு நியூவாக என்ன ஒரு வேரியன்ஸ் என்ன அட் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்போ இதால் வந்து என்ன புது இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா பாயிண்ட்டுக்குள்ளே வருது. எப்படி என்றால் இந்த வேரியன்ஸ் செட் ஆகிருக்கிறதால அதோட இந்த ஸ்பேஷியல் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறதால இது வந்து எங்களோட ட்ரெடிஷனல் அப் சாம்பிளில் இருக்குது. நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணது வந்து படித்தது வந்து என்ன ட்ரெடிஷனல் அப் சாம்பிளிங் அது வந்து இதில் இல்லை. எங்களோட சிமோட்டில் வந்து என்ன அது இருக்காது. அதாவது சிமோட்டில் வந்து என்ன எங்களுக்கு வந்து வேரியன்ஸ் எல்லாம் மட்டும் என்ன ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் வந்து என்ன எங்களுக்கு வந்து இங்கே உருவா. ஸோ இதான் என்ன இந்த மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்களென்றாலும் உங்களோட ட்ரெடிஷனல் அப் சேனல் எக்ஸாக்ட் டூப்ளிகேஷன். இப்போ பக்கத்தில் இங்கே லெஃப்ட் சைடில் அந்த வேர்ட்டிகலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அது சேம் லொக்கேஷன்லேயே வந்து என்ன டேட்டா பாயிண்ட் டூப்ளிகேட்டாக இருக்குது. அதை காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி. அதே நேரம் இங்கே ரைட் சைடில் பாருங்க அந்த எலோங் த லைன் வந்து டேட்டா பாயிண்ட் ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த சின்ன சின்ன ஒரு சர்க்கிள் பாருங்க இந்த ஸ்டார் இல்லாட்டி என்ன அந்த கலரில் வந்து அந்த லைனில் பார்த்தீங்கன்னா நியர்பை டேட்டா பாயிண்ட்ஸோட ஒரு லைன் மாதிரி கனெக்ட் ஆகி அந்த எலாங் த லைன் வந்து என்ன டேட்டா பாயிண்ட்டை ஜென்ரேட் ஆகிறது என்ன இன்டர்போலேஷன் சொல்லுவாங்க. அங்கே அதால் வந்து என்ன வேரியன்ஸ் உங்களுக்கு அட் ஆகுது. அதால் என்ன பார்த்தீங்கன்னா என்ன
இந்த சிமோட்டில் வந்து சிந்தட்டிக் இன்டர்போலேஷன் இருக்கு, டேட்டா ஜென்ரேஷன் சிந்தட்டிக் இன்டர்போலேஷன். சேம் டைம் என்ன இது வேரியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சேம் டைம் ட்ரெடிஷனல் அப் சாம்பிளிங்கில் அங்கே வந்து வேரியன்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்கு என்ன அது ஒரு சேம் டேட்டா பாயிண்ட் சேம் ஸ்பேஷியல் லொகேஷன்லேயே இருக்க போது அதாவது வேரியன்ஸ் இருக்காது. அதே நம்ம எக்ஸாக்ட் டூப்ளிகேஷன் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நோட்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி அடிச்சிங்கன்னா அங்கே எக்ஸாக்ட் நோட்ஸ் தான். பட் நீங்கள் இருக்கிற நோட்ஸில் வந்து என்ன இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோவை அடித்தாலும் இருக்கிற நோட்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 லைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிலோ ஆட் பண்ணி புதுசாக 2 3 லைன் அந்த நோட்ஸில் வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னு என்ன அங்கே ஒரு புது இன்ஃபர்மேஷன் என்ன திருப்பி வரும். அதான் என்ன சிமோட்டன்னு சொல்லலாம். என்ன வந்து எக்ஸாக்ட் ஃபோட்டோ காப்பிக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இருக்கிற ஒரு நோட்ஸில் வந்து புதுசாக 2 3 விஷயத்தை ஆட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது. அதான் இந்த சிமோட்டன்னு சொல்ல வருது. இதை வந்து எப்படி நான் கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல வரல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து செய்ய போகிறேன்டா ஒரு டேட்டா செட் எடுத்து கிரியேட் பண்ண போகிறேன். சரி, இங்கே டேட்டா செட் பார்த்து கிரியேட் பண்ண போகிறது நான் இது சிஎஸ்சி ஃபைல் யூஸ் பண்ணி செய்யலாம். பட் நான் இங்கே வந்து இது ஒரு லைப்ரரி ஒன்று யூஸ் பண்ணி செய்ய பண்ணுவாங்க. எஸ்கேல வந்து நான் டேரெக்டாக டேட்டா செட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. சரியா, அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எஸ்கேல இந்த லைப்ரரியை கால் பண்ணுறேன். கால் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட் இன்னொரு லைப்ரரி மொடியூல் இருக்குது, சப் மொடியூல் ஒன்று. அங்கே போய் நான் ஸ்பெசிஃபிக்காக இதில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு கொமனா வந்து இம்பேலன்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்லாம் என்ன கொமனா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அங்கே அதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன்டா மேக் கிளாசிஃபிகேஷன் என்ன ஒரு இந்த டேட்டா பில்டர் மாதிரி ஒரு மொடியூல் ஒன்று இருக்குது. சரியா, இதைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா, இதை யூஸ் பண்ணி இந்த கோடை ரன் பண்ண பிறகு என்ன எங்களோட மேக் கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி இது ஒரு டேட்டா செட் பில்டர். இது என்ன ஃப்ரீ பில்ட் டேட்டா செட் பில்ட் பில்டின் டேட்டா பில்ட். அதாவது வந்து என்ன ஆல்ரெடி இந்த சைக்கிளில் லைப்ரரிக்குள்ள என்ன ஃப்ரீ பில்ட் ஆகிருக்கு. சரி, இதில் போய்ட்டு என்ன செய்ய பண்ணல இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன பேராமீட்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இல்லை என்னென்ன இன்சைடில் வந்து என்னென்ன பேராமீட்டர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். அப்போ சாம்பிள்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ உங்களுக்கு சிஎஸ்பி ஃபைலில் எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் 3 ரோஸ்ன்றது ஒப்சர்வேஷன் இருக்கும், டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுதாங்க சாம்பிள்ஸ்னு சொல்கிறது. ஃபீச்சர்ஸ்ன்றது கோலம். இப்போ எக்ஸல் இல்லை சிஎஸ்பி ஃபைலில் காலம்ஸ் இருக்குங்க, அதுதாங்க ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறோம். உங்களுக்கு மெஷின் லேர்னிங் டைமில் ஃபீச்சர்ஸ் இல்லை வேரியபிள்வாங்க. அப்போ இங்கே ஃபீச்சர்ஸ் சொல்கிறது அந்த கோலம்ஸ் நேம்ஸ் சொல்லுவாங்க. ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அப்படி எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸாக கொடுக்கும். உங்களுக்கு எத்தனை ஃபீச்சர்ஸ் வேணும், சாம்சங் எத்தனை ரோஸ் வேணும். மற்றது வந்து ரெடன்ன்றது டூப்ளிகேட்ஸ் தேவை, அது கொடுக்கலாம். மற்ற கிளாஸ் எத்தனை கிளாஸ் தேவை, இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறோம்னா என்னோட நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அந்த 1000 சாம்பிள்ஸ் கொடுப்பேன். சரியா, நான் 1000 டேட்டா பாயிண்ட் எடுக்கிறோம். நாங்கள் ஒரு டேட்டா செட் வந்து கிரியேட் பண்ணுறோம். இந்த இம்பேலன்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஈஸி பர்பஸுக்கான 2 ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன். இப்போ 2 ஃபீச்சர்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் தானே. ஒரு இப்போ நீங்கள் ஒரு சேலரி ப்ரிடிக்ஷன் டேட்டா செட் இருந்தால் அதில் ஏஜும் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நான் ஒரு பேசிக் அதை மஞ்ச 2 ஃபீச்சர்ஸ் என்ன கொடுக்குறேன். சரி, அடுத்தது வந்து பார்க்கலாம் ரெடண்டன்ட்ல கொடுக்குவோம். பட் ஆக்சுவலி ரெடண்டா டூப்ளிகேட் இந்த டேட்டா டெஸ்ட்டில் உங்களுக்கு டூப்ளிகேட் வேணுமான்னு இருக்குது. பட் நான் இங்கே டூப்ளிகேட் எதுவும் யூஸ் பண்ணல. அதில் என்ன 0 கொடுக்குறேன். அடுத்த பேராமீட்டர் வந்து என் கிளஸ்டர் ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ இது ஒன்றுமே இல்லை. நான் கொடுக்க போகிற கிளாஸ் எங்களுக்கு ஆக்சுவலி இது இந்த மேக் கிளாசிஃபிகேஷன் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்குரிய ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணுறது. அப்போ இதில் வந்து ஒன்று பைனரி கிளாஸ் கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி என்ன மல்டி கிளாஸை கிரியேட் பண்ணுறது. மல்டி கிளாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் டேட்டா செட் நான் கிரியேட் பண்ணல. அப்போ நான் இங்கே வந்து பைனரி கிளாஸ் தான் டார்கெட் பண்ணுறேன். அதில் நான் வந்து நான் வந்து 1 கொடுக்குறேன். உங்களுக்கு 2 கிளாஸ் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு கிளாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ டார்கெட் பண்ணிங்க அதுக்கு நான் 1 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து கொடுக்க போகிற பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ். இந்த வெயிட்ஸ் தான் எங்களோட கிளாஸ் இம்பேலன்ஸை வந்து ஹைட் பண்ண போகுதுன்னு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 90% கொடுத்தேன். இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து 90% வந்து ஹையராக இருக்கும் மற்ற கிளாஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டா பாயிண்ட் 1000 தானே கொடுத்தா சாம்பிள்ஸ் வந்து 1000 தானே கொடுத்துனாங்க. 1000 கொடுத்ததால 900 டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து 1 இருக்கும். மற்றது வந்து பைனரி இன்டேக்கு 0s 1 அது 2 கிளாஸ் எடுக்கும். அப்போ 0 கிளாஸ் வந்து 900 டேட்டா பாயிண்ட்ஸ் இருந்தால் 1 கிளாஸ் வந்து 100 இருக்கும். அப்போ அந்த அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸை காட்டு. அப்போ 90% வந்துட்டு ஒரு கிளாஸாக இருக்குது. அது இது அந்த அந்த இம்பேலன்ஸை காட்டுறது தான் இந்த வெயிட் வந்து 90% கொடுக்கும். அப்போ நான் ப்ராபர்ட்டியில் கொடுக்கும் 0.9 கொடுக்கும். சரி, அவ்வளோ அந்த ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து நான் ரேண்டம் ஸ்டேட் கொடுக்குறேன். ரேண்டம் ஸ்டேட் ஒன்றுமே இல்லை, சேம் அவுட்புட் உங்களுக்கு வருதுங்க. ஸோ நான் இதில் 12 கொடுக்குறேன். நீங்கள் எதுவும் என்ன நம்பரும் கொடுக்கலாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். சரியா, கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதாங்கிற டேட்டா செட். சரி, மேக் கிளாஸ் செட். பட் நான் இதை ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் இதை வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அரே ஃபார்மேட்டில் வந்துருக்கு. அதாவது டார்கெட். இப்போ டார்கெட் வந்து எங்களோட அவுட்புட் பைனரி கிளாஸிஃபிகேஷன் 0 மட்டும் தான். இப்போ 0s 1 மட்டும் தான் இருக்குது. 2 ஃபீச்சர்ஸ் வாங்க. இது ஒரு ஃபீச்சர். சரி, இப்போ நான் இதை வந்து எப்படி வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறோம்டா இப்போ உங்களுக்கு தெரியும் மெஷின் லேர்னிங்கில் வந்து எக்ஸ்டெண்டட் டேர்ம் வந்து ஃபீச்சர்ஸை குறிக்கும். சரியா, எக்ஸ்டெண்டட் டேர்ம் ஃபீச்சர்ஸை குறிக்கும். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் ஃபீச்சர்ஸை குறிக்கும் முடியல இன்புட் டேட்டா கூட. அப்போ இங்கே வந்து எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் 2 கொடுத்துனாங்க. அடுத்தது வைன்றது டார்கெட்டை குறிக்கும். மெஷின் லேர்னிங் உங்களுக்கு ட்ரைனிங் டைமில் வந்து டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க.
அப்போ இல்லை ஃபீச்சர்ஸ் இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டான்னு இருக்கும்போது இன்புட் டேட்டா எக்ஸ். அப்போ எக்ஸ்ன்றது வந்து இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ், இந்த ரெண்டு ஃபீச்சர், அந்த ரெண்டு ஃபீச்சர் தான் டேரே ஃபார்மெட்டில் வந்து நான் இப்போ தான் வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி, வைன்றது வந்து ஒன்றும் இல்லை, டார்கெட். அந்த டார்கெட் தான் என்ன, இல்லை ஒரு வெக்டர் ஃபார்மெட்டில் வந்திருக்கு, என்ன ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக வந்திருக்கு, அது பைனரி கிளாஸிஃபிகேஷன். தெரியும், எக்ஸ் ஒய் டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ணதால நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதை என்ன டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி, அப்போ அதுக்கு நான் என்ன பேண்டாஸ் தேவை, இம்போர்ட் பேண்டாஸ் எஸ்பிடின்னு கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க நம்புறேன். ஸோ இது ஒரு சின்ன வேலை, இது ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நான் இதில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி பேண்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் எங்களோட ஃபீச்சர்ஸை வந்து டேட்டா ஃப்ரேமை மாற்ற போகிறேன். சரி, எங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை ரெண்டு நான் டேட்டா ஃப்ரேமை மாற்ற போகிறேன். ஸோ பி டேட்டா ஃப்ரேம் அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் தான் எங்களோட ஃபீச்சர்ஸ் இருக்குது. காலம்ஸ் வந்து பார்த்தீங்களா எங்கள்கிட்ட வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டு ஃபீச்சர்ஸை நான் கோலமாக மாற்றேன். ஸோ அதில் வந்து ஃபீச்சர் ஒன். ஸோ நாங்கள் நீங்கள் எது என்ன நேம் கொடுக்கலாம், நான் ஜஸ்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நீங்கள் வேறு நேம் கொடுக்கலாம். என்ன இது வந்து என்ன ஒரு சிந்தட்டிக் டேட்டா மாதிரி தானே கிட்டத்தட்ட, ரியல் டேட்டாவில் ஒர்க் பண்ண நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ரியல் டேட்டாவில் எடுத்து ஒர்க் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த அடுத்த ஃபீச்சர், ரெண்டாவது ஃபீச்சர் 200 கொடுக்கலாம். சரி, கொடுத்துட்டேன். சரி, இது வந்து எங்களோட எக்ஸ், அதாவது எங்களோட இன்புட் டேட்டா வந்து டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்தது வந்து எங்களோட டார்கெட் டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் டிஎஃப்2. நான் இப்போ ரெண்டுமே கன்கார்னேட் பண்ண போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வேறு மெத்தட்லையும் செய்யலாம், இல்லையாண்டு இல்லை. நான் இதை அப்ரோச் பண்ணுறேன். பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஸோ இதில் போய் எங்களோட டார்கெட் என்ன, வை தான் எங்களோட டார்கெட். ஸோ அங்கே காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, எங்களோட ஒரே காலம்ஸ் வந்து வையில் இருக்க போகிற ஒரே காலம் வந்து என்ன, டார்கெட் காலம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் என்ன டார்கெட். அப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸில் ரெண்டு ரெண்டு ஃபீச்சர்ஸ் கிரியேட் பண்ண, அதான் 200 கொடுத்து. அதுமாதிரி கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், பைனரி கிளாசிஃபிகேஷன் வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வையில் வந்து என்ன ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதுமாரி நாங்கள் ரன் பண்ணி பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ நான் இது வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ரெண்டு இதுலேயும் வந்து என்ன டிஎஃப்1 டிஎஃப்2 கொடுத்து இப்போ வந்து நாங்கள் ஃபைனல் கிரியேட் பண்ணணும், ஃபைனல் டேட்டா ஃப்ரேம். ஸோ நான் டிஎஃப் ஃபைனல் கொடுக்குறேன். டிஎஃப் ஃபைனல் ஜஸ்ட் கொடுத்தாச்சு. அதில் போய் என்ன செய்யணும்னா பிடி டாட் கன்கார்னேட் என்ற ஒரு எங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா என்ன, ரெண்டு டேட்டா ஃப்ரேம் வந்து என்ன கன்கார்னேட் பண்ணும். ஸோ நான் இதில் போய் என்ன கொடுக்க போகிறது வந்து எங்களோட ரெண்டு டேட்டா ஃப்ரேம், இது டிஎஃப்1, அடுத்தது வந்து என்ன டிஎஃப்2. சரி, கொடுத்துட்டு வந்து இங்கே நாங்கள் கொலம் வைஸை தான் கன்கார்னேட் பண்ணுவோம். அது வந்து எக்ஸிஸ் என்ன 1 கொடுக்கும். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துட்டு டிஎஃப் ஃபைனல் அதெல்லாம் கொடுத்தாங்க. எஸ், ஹேட்டாக கொடுப்போம். சரியா, டேட்டா ஃப்ரேம் ரெடியாண்டு பார்ப்போம். பார்த்தீங்களா என்ன, எங்களோட டேட்டா ஃப்ரேம் ரெடி. இதான் நான் கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். இது மேக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா ரெண்டு ஃபீச்சர், அந்த ஃபீச்சர் ஒன் ஃபீச்சர் 2 வந்து இதுலேருந்து வந்தோன்னே இந்த நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ரெண்டு கொடுத்தாங்க. அதான் ரெண்டு ஃபீச்சர்ஸ். பட் வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 1000 அங்கேட்டு அந்த சாம்பிள்ஸ் வந்து ஒப்சர்வேஷன். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்சர்வேஷன் பார்க்குறேன்டா, இப்போ எங்களோட டிஎஃப் ஃபைனல் டேட்டா ஃப்ரேம் டாட் ஷேப்பை கொடுத்தேன்டா. பார்த்தீங்கன்னா 1000 வருது, 1000 ஒன்றுமே இல்லைன்னு எங்களோட ஒப்சர்வேஷன். இதில் வந்து ஹெட்டாக கொடுத்தாலும் எங்களுக்கு முதல் அஞ்சு ஒப்சர்வேஷன் தான் எங்களுக்கு ஷோ ஆகும். இந்த சைவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டோட்டல் ஒப்சர்வேஷன் 1000. இந்த 1000 தான் நான் மேலே கொடுத்தேன். அதான் இந்த நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் 1000 கொடுத்தாரு. அதான் இந்த ஷேப் கொடுக்கும்போது 1000 வருது. 300 ஒன்றுமே இல்லைன்னு 200 மூன்று. இந்த ஃபீச்சர்ஸ் ஒன் ஃபீச்சர் 2 வந்தது நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ், அது நாங்கள் கொடுத்தது. பட் குளம் டார்கெட் குளம் தான் இந்த கிளாசிஃபிகேஷன், அது பை டிஃபால்ட்டாக ஒரு குழம்பு உருவாக்கும். என்ன இப்போ என்ன கிளாசிஃபிகேஷன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்காண்டி அது டார்கெட். அப்போ அந்த ரெண்டு சேர்ந்து ரெண்டு மூணு சேர்ந்து 300. ஸோ இதான் எங்களோட டேட்டா ஃப்ரேம். ஸோ இப்போ நாங்கள் விஷுவலாகவும் பார்க்கலாம். விஷுவலாக பார்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன செய்வோம், மேட்ப்ளாட்லிப் என்ன யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மேட்ப்ளாட்லிப் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறது என்ன, எங்களோட டேட்டா விஷுவலைசேஷன் பர்பஸுக்காண்டி. ஓகே, நான் கிரியேட் பண்ண டேட்டா இருக்குல்ல, எங்களோட டேட்டா ஃப்ரேம், அதில் வந்து எங்களோட குளம் வந்து டார்கெட், எங்களோட கோலம், எங்களோட ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செக் பண்ண வேண்டிய கோலம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ண வேண்டிய எங்களோட இம்பேலன்ஸ் வந்து என்ன அங்கே தானே இருக்குது. ஸோ அங்கே அதை செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி நான் இதை வந்து வேல்யூ கவுன்ஸ் ஆப்பில் ஒன்று இதில் நாங்கள் ஆல்ரெடி எங்களோட பேண்டாஸ் சீரீஸில் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். தயவு செய்து பேண்டாஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணிப்பாங்க. அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஒரு இம்பேலன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணுறேன்ட்டு. பார்த்தீங்கன்னா என்ன ஜீரோ கிளாஸ் இந்த டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1000 டேட்டா பாயிண்ட் நாங்கள் உங்களுக்கு டோட்டலாக 1000 ஒப்சர்வேஷன் 1000 சாம்பிள்ஸ் தான் நாங்கள் டோட்டலாக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துனாங்க. அதெல்லாம் 1000 வந்து. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 900 வந்து என்ன ஜீரோ கிளாஸை ரிப்ரசென்ட் பண்ணுது. 1 வந்து என்ன 100, அதாவது வந்து 900 வந்து ஜீரோ கிளாஸ் ரிப்ரசென்ட் பண்ணுது. 100 வந்து என்ன 100 கிளாஸை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. அப்போ அது ஏன் இந்த 900 100 டிவைட் ஆன இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 0.9 கொடுத்ததால தான் என்ன 90% 10% என்ன உங்களுக்கு டிவைட் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். இதன்
எங்களோட கிளாஸ் செக் பண்ணிடுது. அப்போ அவுட்புட்டை பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்கும் எங்களோட டேட்டா செட் வந்து இம்பேலன்ஸ் டேட்டா செட் ஒரு கிளாசிஃபிகேஷன், ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன். சரி, இப்போ இதை நாங்கள் விஷுவலாக பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவலாக பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை. எங்களோட டேட்டா விசுவலைசேஷன் லைப்ரரி. ஸோ ஓகே, நாங்கள் டேட்டா விசுவலைசேஷனுக்கு செப்பரேட்டாக வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டு இருக்குது மேட்ப்ளாட்லிபுக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைப்லாட் ஆஸ் பிஎல்டி. ஓகே சரியா. ஸோ இதில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்டா, எங்களோட ஸ்கேட்டர் ப்ரோட்டோகால் பண்ணுறேன். சரியா, சாரி, பிஎல்டி போய் பிஎல்டி டாட் ஸ்கேட்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை, எஸ் அதை கால் பண்ணி அதில் போய் இப்போ எங்களோட ஃபீச்சர்ஸை கொடுப்போமோண்ட டிஎஃப் ஃபைனல். அதில் ஒன்றில் வந்து ஃபீச்சர் ஒன் அடுத்ததில் போய் அதாவது ஃபீச்சர் இந்த டிஎஃப் ஃபைனல் ஃபீச்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு தானே, கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஎஃப் ஃபைனல் ஃபீச்சர் ஒன்னை ரெப்ரசென்ட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து நான் அந்த ஆக்சிஸை பற்றியெல்லாம் நான் டீப்பாக காய்ச்சிருக்கேன் என்னோட மேட்ப்ளாட்லிப். நீங்கள் பிளேலிஸ்ட் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அதில் இதை பற்றி டீப்பாக இப்படி ஆக்சிஸ் எல்லாம் ஆயிடுன்னு வந்து ஈஸியாக படிச்சுக்க உங்களுக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்திங்க. அடுத்தது வந்து எங்களோட அவுட்புட் இருக்கு தானே, அதை வந்து எங்களோட இதில் சி பேராமீட்டரில் கொடுக்குறேன். ஸோ அதில் கொடுத்துட்டேன் டிஎஃப் ஃபைனல் டார்கெட். டார்கெட் தான் எங்களோட அவுட்புட். சரியா, கொடுத்துட்டு பிஎல்டி டாட் ஷோ அண்ட் வரும், ஜஸ்ட் ஃபார் விஷுவல் பர்பஸுக்காண்டி உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட டேட்டா செட். சரியா, இதான் எங்கள் டேட்டா. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிளாஸ் இப்போ உங்களுக்கு வயலட் கலரை பார்க்கும்போதே விளங்கும் என்ன, இது வந்து டென்சிட்டி கூடனா இருக்கு அப்படின்னு, என்ன 900 டேட்டா பாயிண்ட்ஸ். மற்றது வந்து ஜெலோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேட்டா. உங்களுக்கு பேரில் பார்க்கும்போது விளங்கும் இது டென்சிட்டி கூட. அப்போ இது டேட்டா பாயிண்ட் அளவு கூட. இப்போ நான் இதைத்தான் என்ன ஓவர் சாம்பிள் பண்ண போகிறோம், என்ன சிமோட் ஆப்பில் ஒன்று. சரியா, அப்போ நாங்கள் எப்படி இதில் சிமோட் ஆப்பில் பண்ண போகிறோம். ஸோ சிமோட் ஆப்பில் வந்துருக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக் ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் ஐஎம்பி லேர்னுண்டு. ஸோ ஓகே, நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் இல்லாட்டி தயவு செய்து என்ன இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க. சரியா, அப்போ அந்த லைப்ரரி நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஐஎம்பி லேர்ன்ன்றது ஒன்றுமே இல்லை, ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஓவர் சாம்பிளிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி. அதில் தான் என்ன எங்களோட சிமோட் அண்ட் மொடியூல் வந்துருக்கு. ஸோ என்ன நாங்கள் சிமோட் ஆப்பில் ஒன்று நாங்கள் சிமோட் அண்ட் என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி என்ன தியரட்டிக்கலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதை வந்து இந்த லைப்ரரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஆட்டோமேட் பண்ண போகுது. இந்த டிஸ்டன்ஸை வந்து ஆட்டோமேட்டாக கால்குலேட் பண்ணும்போது நியர் டிஸ்டன்ஸை ஆட்டோமேட்டாக கால்குலேட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கிற டேட்டா பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன அதை சிந்தட்டிக்காக வந்து டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. சரி, இப்போ வந்து தேவையான லைப்ரரியை நாங்கள் இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னா, எங்களோட சிமோட் இருக்குல்ல, அதில் வந்து என்ன ஒரு ஒப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஓவர் சாம்பிள் ஸோ ஓவர் சாம்பிள் சிமோட் இந்த கிளாஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நான் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ இதில் வந்து கிரியேட் பண்ணி இந்த சிமோட்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு தான் நான் இந்த ரீசாம்பிளிங் வந்து ஆப்பில் பண்ண போகிறேன். சரி, வேறு ஒன்றுமே. அப்போ நீங்கள் வந்து ஆப்பில் பண்ணும்போது இந்த ஓவர் சாம்பிள், சரி, ஓவர் சாம்பிள் நாங்கள் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். இதில் போய் நாங்கள் என்னென்ன ஓவர் சாம்பிள்ன்றது நாங்கள் மேலே கிரியேட் பண்ணுறோம், அதுதான் டிரெக்டாக ஆப்பில் பண்ணுறோம். ஸோ இதில் நாங்கள் என்னென்ன பேராமீட்டர் கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் கொடுக்கணும். சாரி, இதில் வந்து நீங்கள் ஓவர் சாம்பிள் கொடுக்குறதுக்கு முதல் ஓவர் சாம்பிள் டாட் ஃபிட் ரீசாம்பிள் இரண்டாக வந்து என்ன அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மூலம் தான் எங்களோட சிமோட் அண்ட் இது நடக்க போகுது. இது சிந்தட்டிக் டேட்டா ஜென்ரேஷன் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து ஓவர் சாம்பிள் டாட் ஃபிட் ரீசாம்பிள் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நான் கொடுக்க போகிற இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட இன்புட் ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ் அந்த ரெண்டு ஃபீச்சர் கிரியேட் பண்ணிருந்தாங்களே என்ன ஃபீச்சர் ஒன் ஃபீச்சர் டூ, அந்த ரெண்டையும் வந்து நாங்கள் தனித்தனியாக கொடுக்கணும். சரி, அந்த தனித்தனியாக கொடுக்கல, ரெண்டு ஃபீச்சர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம்னா, சாரி, டிஎஃப் ஃபைனல் இல்லை, எங்களோட டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஃபைனல். சரி, அதில் போய் ஸ்கேர் ப்ரேக்கெட்டுக்குள்ள இப்போ ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறதா நீங்கள் டபுள் ஸ்கேர் ப்ரேக்கெட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர் ரெண்டா ஓகே, ரெண்டு ஃபீச்சர் ரெண்டாவது நான் டபுள் ஸ்கேர் ப்ரேக்கெட் கொடுக்குறேன். ஃபீச்சர் டூ. சரி, அப்போ ரெண்டு ஃபீச்சர்ஸும் கொடுத்தா அப்புறம் இது என்ன, இது இன்புட் டேட்டா கொடுக்குறோம். சரி, இது இன்புட் டேட்டா கொடுக்குறோம். அடுத்தது வந்து கொடுக்கணும். அதாவது இப்போ முதலாவது பேராமீட்டர் வந்து இன்புட் டேட்டா கொடுத்தா, ஏன்னா அந்த டேட்டா வச்சு தான் எங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி வரணும். க்ளோஸாக இருக்கிற இன்புட் டேட்டானது எங்களோட சாம்பிள்ஸ். அந்த சாம்பிள்ஸை இது செக் பண்ணி க்ளோசஸாக இருக்கிற சாம்பிளை ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி அதை எலோங் த லைன் அதை பேஸ் பண்ணி சிந்தட்டிக் டேட்டா ஜென்ரேட் பண்ணும். பட் இது எந்த கிளாஸுக்கு கிரியேட் பண்ணணும்ன்றதை கண்டுபிடிக்கிறது எங்களோட டார்கெட் குளத்தையும் கொடுக்குவேன். ஏன்னா டார்கெட் குளத்தில் தான் எங்களோட கிளாஸ் இது மைனாரிட்டி கிளாஸ் எது மெஜாரிட்டி கிளாஸ் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு 900 டேட்டா பாயிண்ட் வந்து 0 கிளாஸையும் இந்த 100 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன 1 கிளாஸ் ரிப்ரசென்ட் பண்ணுது. அப்போ அது வந்து டார்கெட் குளம்ல இருக்குது. அப்போ டார்கெட் குளம் ஏன் இதில் கொடுக்குறோம்னா,
இந்த சிமோட் டெக்னிக் வந்து என்ன கண்டுபிடிக்கும் எந்த கிளாஸ் வந்து என்ன மைனாரிட்டி எந்த கிளாஸ் வந்து என்ன மெஜாரிட்டின்னு கண்டுபிடிக்கும் சரி. அப்போ நான் இது ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட்டை நான் வந்து என்ன எக்ஸ் கம வைன்னு என்ன புது வேரியபிளாக கொடுக்குறேன் சரியா. வரப்போகிற அவுட் இது ஜென்ரேட் அது என்ன இப்போ ரெண்டு ரெண்டு டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா கொடுத்துனாங்க இன்புட்டாக வந்து ஒன்று வந்து ஃபீச்சர், அடுத்தது வந்து டார்கெட். அப்போ டார்கெட் எது கொடுத்தாங்க கிளாஸ் ஐடென்டி பண்ணுறது, அது எந்த கிளாஸ் மைனாரிட்டி கிளாஸ் எந்த கிளாஸ் மெஜாரிட்டி கிளாஸ். அப்போ மைனாரிட்டி கிளாஸ் ஐடென்டி பண்ண பிறகு சித்தடி டேட்டா ஜென்ரேட் பண்ணணும். அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான இந்த ரெண்டு இன்புட் ஃபீச்சர்ஸையும் கொடுத்துங்க. அப்போ இது என்ன அந்த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அந்த அலாங் தட் டிஸ்டன்ஸ் என்ன சிந்தடிக் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும். அப்போ வார அவுட்புட்டும் என்ன எங்களுக்கு ரெண்டு டைப்பாக வரும். ஒன்று வந்து எக்ஸாக வரும் எங்களோட இன்புட் ஃபீச்சர்ஸ் வரும், மற்ற ஒய் வந்து என்ன எங்களோட டார்கெட் ஃபீச்சர்ஸ் வரும், எங்களோட டார்கெட் வரும். அப்போ அதுக்கான தான் எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியல் கொடுத்துருக்கு. அதுக்கு ரீசன் வந்து இப்போ ரெண்டு பராமீட்டர் இன்புட்டாக கொடுத்தாரு சரி. இந்த ரெண்டையும் வந்து வார அவுட்புட்டை இந்த ரெண்டுலேயுமே ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இதை கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் சரி. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரன் ஆகிட்டு இப்போ போய் நாங்கள் செக் பண்ணணும் எங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கான்னு சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் டாட் ஷேப் அப் செக் பண்ணி பார்ப்பேன். எங்களை இப்போ ஆக்சுவலி எங்களை ஓவர் சாம்பிளிங் முடிஞ்சுது, நாங்கள் சிமோ டேப்பில் பண்ணிட்டேன். நான் ஷேப் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1800 வந்து 1800 வந்து 1800. அப்போ என்ன எங்களுக்கு 1800 தான் பேர். இப்போ எக்ஸ்ன்றது வந்து இன்புட் ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலி எங்களுக்கு இன்புட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன 1000 இருந்தது. எங்கள்கிட்ட இன்புட் ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 1000 இருந்தது. இதான் எங்களுக்கு 1000 இருந்தது. அது எப்படி 1000 வந்தோன்னா இந்த 900 ஜீரோ கிளாஸும் மற்ற ஒன்னில் வந்து என்ன 100 டேட்டா பாயிண்ட்ஸும் இருக்குது. அது என்ன 900 டேட்டா பாயிண்ட் வந்து ஜீரோ கிளாஸை ரிப்ரசென்ட் பண்ணியிருந்தது. அதே மாதிரி வந்து என்ன 100 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஒன் கிளாஸை ரிப்ரசென்ட் பண்ணி. பட் இப்போ வந்து அந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 1000 பேர் 1000 பேர். அப்போ தௌசண்டில் வந்து நாங்கள் அப்படி தானே டேட்டா இருந்தோம் 90 பேர். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்ன 1800. அப்போ எப்படி 1800 வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன 1800 எல்லாம் இருக்குது. 1800 இருக்குது. எப்படி இந்த 1800 வந்திருக்குமெண்டா உங்களுக்கு தெரியும். அப்பர் ஃபேமிலிக்கு பொறுத்தவரை இந்த சிமோட் இது ஒரு அப்பர் ஃபேமிலி டெக்னிக். அப்போ என்ன செய்ய வேண்டாம் இந்த 100 அப்போ கிளாஸ் ஐடென்டி வந்து இதான் மைனாரிட்டி கிளாஸ். அப்போ இதை வந்து இதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துருக்கு. அப்போ 100 வந்து 900 கன்வெர்ட் பண்ண பிறகு ஜீரோ கிளாஸும் என்ன 900 டேட்டா பாயிண்ட்ஸ், அதே என்ன ஒன் கிளாஸும் என்ன 900 டேட்டா பாயிண்ட்ஸ். அப்போ ஒரு டார்கெட் கொடுத்துல பார்த்தீங்கன்னாலே என்ன 900 900 1800 1800. அதனால தான் என்ன எங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்திருக்கு. 1000 1800 வந்திருக்கு. இப்போ நீங்கள் வையை செக் பண்ணாலும் 1800 வையன்றது டாக்கெட் பாங்க என்ன 1800. ஏன்னா இப்போ கிளாஸ் வையன்றது டாக்கெட் இப்போ டாக்கெட் கொண்டு ரெண்டு கிளாஸ் ஜீரோவும் பண்ணும் ப்ளஸ் சாம்பிளிங் என்ன நடந்துக்கு ரீசாம்பிளிங் ரெண்டையுமே ஈக்குவலாக மாற்று. அப்போ ஈக்குவலாக மாற்றுறேன்னு என்ன 900க்கு என்ன எங்களோட மைனாரிட்டி கிளாஸை கொண்டு போயிருக்கு. அப்போ 900க்கு கொண்டு போய் என்ன 900 900 900 900 1800. இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நான் டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் சரி. டேட்டா ஃப்ரேம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்டா ஒன்றுமே இல்லை. ஒரு டேட்டா ஃப்ரேமை சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணலாம். டேட்டா ஃப்ரேமை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்டா எங்கட டேட்டா இது டிஎஃப் ரீசாம்பிள்னு கொடுக்கும் சரியா. டிஎஃப் ரீசாம்பிள்னு கொடுக்கும் சரியா. டிஎஃப் ரீசாம்பிள் இதில் போய் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் சரியா. டேட்டா ஃப்ரேம் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ண அப்புறம் எங்களுக்கு வந்த அவுட்புட் எக்ஸ்லையும் பையிலையும் இருக்குது. இப்போ எக்ஸ்ன்றது இன்புட் ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இன்புட் ஃபீச்சர்ஸை வந்து என்ன கன்வெர்ட் பண்ணணும் சரி. இன்புட் ஃபீச்சர்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். எக்ஸ்ன்றது இன்புட் ஃபீச்சர்ஸ். அப்போ டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன காலம்ஸ் தேவை. காலம்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்கும். இப்போ நான் இந்த சேம் நேமையே கொடுக்குறேன். அப்போ காலம்ஸுக்கு சேம் நேமையே கொடுக்கும். சேம் நேம் என்னோட ஃபீச்சர் 1 ஃபீச்சர் 2 கொடுக்கும் சரி. ஃபீச்சர் 1 ஃபீச்சர் 2 ஃபீச்சர் 2 சரியா கொடுத்துருங்க சரியா. கொடுத்துட்டு அடுத்தது வந்து எங்களோட வை இருக்குல்ல எங்களோட டார்கெட் குலாம் அதேமே வந்து என்ன நான் இதில் வந்து இதே சேம் டேட்டா ஃப்ரேமில் ஆட் பண்ணுறேன். அப்போ நான் அதை ஆட் பண்ணுறதுக்காண்டி எங்களோட ஆட் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு கொலம் மட்டும் கிரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொலம் மட்டும் கிரியேட் பண்ணேன். டார்கெட் கொலம் மட்டும் கிரியேட் பண்ணுறேன் சரியா. டார்கெட் கொலம் மட்டும் கிரியேட் பண்ணி இந்த டார்கெட் கொலம் இப்போ தெரியும் உங்களுக்கு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேமில் ஒரு காலம் கிரியேட் பண்ணுற என்னோட டேட்டா ஃப்ரேம் நேம் டிஎஃப் ஸ்கேப் பிரேக்கெட் போட்டு ஒரு புது நேம் கொடுத்தோம்னா டார்கெட். அப்போ இட்ஸ் மீன் அந்த டேட்டா ஃப்ரேமில் டார்கெட் ஒரு கொலம் கிரியேட் ஆகுது. என்னடா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எக்ஸும் பை தான் எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் சரி. அப்போ நாங்கள் அதை வந்து இப்போ என்ன டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ இதில் போய் நீங்கள் அசைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா என்ன வை இந்த வை தான் எங்களோட டார்கெட் கொலம் சரி. எங்களோட வை அதைத்தான் இப்போ நாங்கள் டார்கெட் கொலம் அந்த வையில் இருக்கிற வேல்யூ தான் இப்போ டார்கெட் கொலமுக்கு என்ன அசைன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஓட் ரன் ஆகி இப்போ போய் நான் டிஎஃப் ரீசாம்பில் வந்து ஹெட்டை கொடுத்து ரன் பண்ணேன். இது வந்து எங்கட ரீசாம்பிள் அதாவது ஓவர் சாம்பிள் அதாவது சிமோட் நடந்த பிறகு பார்த்தீங்களா என்ன அதில் டேட்டா பாயிண்ட் அப்லோட் ஆகல. வெயிட் டாக்கெட் டாக்கெட் ஃபீச்சர் 1
XY, ரைட், YS ரன் பண்ணிட்டேன். அடுத்து DF ரீசாம்பிள்ட் டாக்கெட், யா, ஆமாம், ரன் பண்ணுறேன். ஃபீச்சர் டூ இதில் ஒரு எரர் ரெண்டு வந்திருக்கு. இன்னொருக்கா பார்க்க போங்க, என்ன ரெண்டு பார்க்குறேன். ஐ டாட் ஷேப் XY F ஃபைனல். Feature 1, feature 2. Feature 1, feature 2. Feature 2. Okay, wait till அட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வந்து பிள்ளையா இருக்குது. ஸோ இதில் வந்து PEFEATURE வந்திருக்கணும். சாரி, ஸ்பெல்லிங் பிழைச்சிட்டு பார்த்தீங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அந்த நிமிடத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்களா என்ன? இப்போ வந்து எங்களோட குளம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, எங்களோட டேட்டா ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாரி ஒரு டிலே. சில பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மாறி கொடுத்து வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எங்களோட டேட்டா இதில் வந்து டிலே ஆயிடுச்சு. சரியா? சாரி, டேட்டா ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் நான் எங்களோட இதான் எங்களோட ரீசாம்பிள், இதான் ஃபைனல் டேட்டா ஃப்ரேம். இதில் எங்களோட டார்கெட் குளம், அதில் எங்களோட கிளாஸ் இருக்குது. எங்களோட டார்கெட் குளம்னா எங்களோட கிளாஸ் இருக்குது. இதில் போய் வேல்யூ கவுண்ட்ஸ், வேல்யூ கவுண்ட்ஸை கொடுக்குறேன். வேல்யூ கவுண்ட்ஸ் கொடுக்க தெரியும் உங்கள்கிட்ட. கொமனா வந்து நாங்கள் கேட்டகரிக்கல் வேரியல் இருக்கிற கவுண்ட் அப்போ எங்களுக்கு தெரியும். உங்களோட டார்கெட் வந்து 0s and 1s இருக்குது. அது கவுண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்களா என்ன? எங்களோட ரெண்டு கவுண்டையும் பார்த்தீங்களா என்ன? 900. இட்ஸ் மீன் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரெண்டு கிளாஸுமே என்ன பேலன்ஸாக வந்து, அதாவது இம்பேலன்ஸ் ப்ராப்ளமாக வந்து நாங்கள் வந்து சிமோட் டெக்னிக் மூலமாக என்ன சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதான் என்ன எங்களோட சிமோட் டெக்னிக் வந்து என்ன எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது, ஒரு இம்பேலன்ஸ் ப்ராப்ளமாக ஹேண்டில் பண்ணுறது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களோட டேட்டா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டேபிளில் வந்து முதல்ல எப்படி இருந்தாண்டா எங்களோட கிளாஸ் வந்து எப்படி இருந்தது? 900 100 இருந்தது. அது என்ன 0 கிளாஸ் வந்து 900 இருந்தது. 1 கிளாஸ் வந்து 100 இருந்தது. சரி, அதான் எங்களோட டேட்டா. இது டேட்டா இருந்தது. அதே மாதிரி ஷேப் பார்த்தீங்கன்னா 1300. பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளாஸ் வந்து 900 என்ன 900 வந்தால் என்ன எங்களோட இது இப்போ எப்படி வந்தேன், எப்படி வந்தது? எங்களோட சிமோ டெக்னிக் ஆப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஷேப்பை செக் பண்ணிங்களாண்டா 1800 3 வருது. அப்போ என்ன? அப்போ உங்களுக்கு தெரியும் அடிஷனலாக வந்து என்ன 800 டேட்டா பாயிண்ட் அட் ஆயிருக்கு. இட்ஸ் மீன் என்ன பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சிமோட்ன்றால சிந்தட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆனால் எப்படி என்ன இந்த இன்டர்போலேஷன் டெக்னிக். இப்போ இன்டர்போலேஷன் டெக்னிக் இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்களோட டிஸ்கஸ் பண்ண வெளியே டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். இந்த 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 இன்டர்போலேஷன் டெக்னிக்கெல்லாம் வந்து லீனியர் இன்டர்போலேஷன்லாம் வந்து சரி, இந்த அலாங் த லைன் வந்து என்ன நியரஸ்ட் பாயிண்ட்டை கண்டு நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்டை கண்டு அலாங் த லைன் என்ன அந்த அதுலேயே ஒரு அலாங் த லைனில் வந்து டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணும். இதான் லீனியர் இன்டர்போலேஷன். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன எப்படி வந்து சிமோட் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணி என்ன நாங்கள் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டை வந்து என்ன எங்களோட டார்கெட் குழம்பு வந்து என்ன பேலன்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து என்ன எப்படி வந்து நாங்கள் இந்த அவுட்லேயரை ஹேண்டில் பண்ணுறோம். அவுட்லேயர் ஹேண்டிலிங், அதாவது அவுட்லேயர் ஹேண்டிலிங் இன்னும் மணி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நாங்கள் அடுத்த வீடியோவில் இந்த அவுட்லேயர் ஹேண்டில் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இது டவுட் இல்லை சஜஷன் இல்லை ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தயவு செய்து என்ன உங்களோட கொமெண்ட்டை வந்து என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து கட்டாயம் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.